ஆஞ்சலி மேம் ரொம்ப நன்றி, பெரிய பாராட்டு கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு $1,000,000 யுவராஜ் தான் பெரிய காரணம். அவர் தான் வந்து குட் நைட் லவ்வர் முடித்ததுக்கப்புறம் அண்ணா சண்முகப்பிரியன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு படம் பண்ணுறாரு, அது நீங்கள் பாட்டு பண்ணுங்கள், ஷாண்டோல்டன் ஐயா தான் பண்ணுறாரு அப்படின்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. சண்முகப்பிரியன் ஐயா வந்து மீட் பண்ணோடனே நான் இது வரைக்கும் ஷாண்டோல்டன் ஐயா வந்து எந்த டைரக்டர் வந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக வரான்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பார், இல்லை இந்த சாங் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இருப்பார். சண்முகப்பிரியன் வராரு அப்படின்னாவே பயங்கர ஹாப்பி ஆயிடுவார், அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. இப்போ வந்து அவ்வளோ க்ளோஸாக செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி சண்முகப்பிரியன் வந்து ஃபோனில் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த அண்ணாங்கிற அர்த்தத்தை வந்து நான் முழுமையாக ஒவ்வொரு டைமும் நான் உணர்கிறேன். அவ்வளோ அன்பை காட்டுறவர், அவ்வளோ எனக்கு பிடித்த ஒரு நண்பர். நான் வந்து மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் படிக்க முடியல. ஆனால் சண்முகப்பிரியன் வந்து மருத்துவம் முடிச்சுட்டு டைரக்டர் ஆகியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் ஈரோடுக்கு போகும்போது அவர் படித்த காலேஜில் வந்து சேலம் தாண்டி இருக்குது, அவர் எங்கே வந்து உட்காந்து டீ சாப்பிட்டாரோ அதே கடையில் நானும் சாப்பிட்டு அவருக்கு கால் பண்ணுவேன், பிரியன் இப்போ அவங்க டீ கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு நண்பர். இதில் வந்து முதல் பாடல் வந்து மிஸ்கின் சார் பாடின பாட்டு தான் நாங்கள் கம்போஸ் பண்ணோம். நாங்கள் ஒரு பயத்தில் தான் பாடினோம், ஏன்னா நான் அடுத்த நாள் வந்து நான் கோயம்புத்தூர் போகணும். ஆனால் இந்த பாட்டை முடிக்கணுமே, ஒரே நாளில் முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் போனோம். ஆனால் நம்ப முடியல, 1 ஹவரில் முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குமாங்க? பயங்கர ஹாப்பி. மிஸ்கின் சார் சூப்பராக பாடி கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய பெரிய ஃபேன்னா. அதுக்கப்புறம் பேஜாரான அப்படிங்கிற ஒரு பாட்டு. 3வது வந்து பெண் அழைப்புக்கு நிறைய பாடல்கள் இருக்குது, மாப்பிள்ளை அழைப்புக்கு பாடல் ஒரு சிலது இருக்கலாம், தெரியல எனக்கு. அதில் வந்து அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து ஒரு பாட்டு வருது மாப்பிள்ளை அழைப்புக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எல்லா கல்யாணத்துலேயும் போடக்கூடிய ஒரு பாட்டாக அது அந்த பாட்டு அமையும். கண்டிப்பாக நீங்கள் கேட்க போகிறீங்க. அதில் வந்து ஒரு சாங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணுறாரு சண்முகப்பிரியன், அண்ணே இதில் வந்து ரிப்பீட்டாக ஒரு 4 லைன் வேணுண்ணே அப்படின்னு. யார் உனக்கு சொன்னது அப்படின்னு. இல்லை ரகுமான் சார் ஒரு சாங் கேட்டேன், அது வந்து அதோட ஹிட்டுக்கு வந்து இதான் காரணம் அப்படின்னு. யாரையா உனக்கு இந்த பாட்டெலாம் போட்டு காமிச்சது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆச்சு அப்போ. ஆனால் அந்த 4 வரிகளை போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒரு 10 படி மேலே இருந்துச்சு. அப்போ நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன், நல்ல வேலை அந்த பாட்டை உனக்கு போட்டு காமிச்சாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த நண்பர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பரான ஆல்பம் வந்திருக்கு. நான் 3 பாடல் எழுதியிருக்கேன், 2 பாடல் ஐயாவே எழுதியிருக்காரு. கல்யாண கலவரமே இப்போ மீண்டும் பிறந்தேனே அப்படி ஒரு பாட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்களோட நான் சேர்ந்ததுக்கப்புறம் நான் அதாவது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆல்பத்து மூலிமா இந்த வருட விகடன் அவார்டு வாங்கினதுக்கும் பெரிய நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. விக்ரம் ஃப்ரம் சார், நான் உங்களோட இது 3வது படம் நினைக்கிறேன், வாகா, அதுக்கப்புறம் புலிக்குத்தி பாண்டி, அதுக்கப்புறம் இந்த படம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் தனியாக சந்திக்கும் போது உங்களை பற்றி நானும் ஷாண்டோலும் ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம், நிறைய நேரம் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன், எங்கள் அப்பா வந்து பெருசாக எங்களை கூட்டிகிட்டு போன படங்கள் அப்படின்னா பிரபு சார் படம் மட்டும்தான். ஏன்னா அவர் சிவாஜி சாரோட பெரிய பெரிய ஃபேன். அவர் இது வரைக்கும் நான் தேட்டருக்கு போன எல்லா படமும் பிரபு சார் படம் தான். இப்போ அவர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னை வந்து அவ்வளோ பாராட்டியிருப்பார். இந்த தருணத்தை நான் வந்து எங்கள் அப்பா இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இதை பதிவு பண்ணுறேன். ரொம்ப நன்றி. ஆதிக் சார், நான் வந்து உங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அந்த படம் நமக்கு வெளியே வரலை. இருந்தாலும் அந்த உங்களோட நான் அந்த வேலை செஞ்சது வந்து அவ்வளோ பயங்கர ஹாப்பி எனக்கு. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் எனக்கு பெரிய வியப்பை கொடுக்குது. அடுத்த படங்களும் பெருசாக ஜெயிக்க நன்றி. அடுத்தடுத்த படங்களும் நானும் இருக்கிறதுக்கு இப்பயே ஒரு பிட்டை போட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் மேரேஜ் கண்டிப்பாக இது வந்து நண்பர் சொல்கிற மாதிரி அரேஞ்சு மேரேஜுக்கு எவ்வளோ க்ரௌடு வருமோ அதே மாதிரி கண்டிப்பாக வரும். இதை ரிலீஸ் பண்ணுறது சக்தி சார், ரொம்ப ஹாப்பி சார். குட் நைட் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க, இன்றைக்கி $1,000,000 எம்ஆர்பியும் பெரிய இடத்துல நிற்குது. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் பெரிய இடத்துக்கு வரணும், இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும். நன்றி. தேங்க்யூ சார்.